نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي هب لي من الصالحين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل غلام رهينة بعقيقة تذبح عنه يوم السابع ويحلق ويسمى. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலே வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது அனைத்திலும் முதன்மையான முக்கியமான பாக்கியமாக ரப்புல் ஆலமீன் குழந்தை செல்வங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். எல்லா நிஅமத்துக்களை விட அது உயர்ந்த நிஅமத்தாக அது இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறுதல் என்பது ரப்புல் ஆலமீனிடமிருந்து அந்த தம்பதிக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை, கண் குளிர்ச்சி என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. திருமணம் முடித்துவிட்டால் மணமகன் மகனாக இருந்தவர்கள் தம்பதியாக மாறியதற்கு பிறகு, திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டதற்கு பிறகு குழந்தை பாக்கியத்தை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். இது நபிமார்களுடைய சுன்னத் என்பதை குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் வாங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறதா இருந்தாலே, இப்போ அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே அது மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைக்காக நாம் துஆ செய்வது, ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று கேட்பது, பெண் குழந்தைகள் வேண்டும் என்று கேட்பது, அந்த குழந்தைகள் கிடைத்துவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோரின் மீது என்ன என்ன இருக்கிறது என்பதையெல்லாம்
குர்ஆன் ஹதீஸிலே விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தினுடைய உரையில் குழந்தைகள் சம்பந்தமாக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதைத்தான் மிக சுருக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நபிமார்களில் பலரும் அல்லாஹ்விடத்திலே தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்டு பெற்றிருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே வருகிறது, வகானத் இம்ரஅதி ஆக்கிரன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி இதுவரை குழந்தை பெறவில்லை. ஃபஹபிலி மின் லதுன்க வலியா, உன் புறமிருந்து எனக்கு ஒரு வலியை, ஒரு குழந்தை பாக்கியத்தை எனக்கு நீ ஹிபத்தாக, அன்பளிப்பாக நீ வழங்க வேண்டும். ஏன் தெரியுமா? யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப, எனக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிக்கும் அவர் வாரிசாக வர வேண்டும். வஜஅல்ஹு ரப்பி ரதியா, பொருத்தமுள்ள அடியாராக அவரை நீ ஆக்க வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார். இப்போ இந்த வசனத்தினுடைய விரிவுரையில்தான் குழந்தை பாக்கியத்தை திருமணம் முடித்த தம்பதிகள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவது நபிமார்களுடைய சுன்னத்தாகும். அல்லாஹ் அதை விரும்பி இருக்கிறான், எனவே தான் அதை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உடனே ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அந்த வசனத்தினுடைய தொடரிலே வருகிறது, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியாவே, விரைவிலே நிச்சயமாக உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழந்தைக்கு பேர் நீங்கள் யஹ்யான்னு பேர் வைக்கணும். உலகத்தில் அதுக்கு முன்னால் யஹ்யான்னு எந்த குழந்தையும் இல்லை. லம் நஜஅல் லஹு மின் கப்லு சமியா, அதற்கு முன்னர் எந்த குழந்தைக்கும் யஹ்யா என்று நாம் பெயர் வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கவில்லை. எனவே உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பிறந்த உடனேயே அதற்கு யஹ்யா என்று நீங்கள் பெயர் வையுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த பாக்கியத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். சில பேருக்கு காலங்கள் முன்பின் ஆகும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிராசையாகுதல் என்பது அல்லாஹுடைய நியமத்திலே இருந்து எப்போதும் ஏற்படக்கூடாது. எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ரப்புல் ஆலமீன் ஒரு நற்செய்தி என்று அந்த குழந்தை பாக்கியத்தை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ குர்ஆன் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு சாலிஹான குழந்தையை ரப்பே எனக்கு நீ கொடு என்று கேட்டார். அவர்களுடைய துஆவையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் குழந்தைகள் பிறந்தது. அவர்களும் நபிமார்களாக இந்த உலகத்திலே பரிணமித்தார்கள். இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடிய முக்கியமான பதிவு இதுதான். குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதும் நபிமார்களுடைய சுன்னத்துகளிலே, நடைமுறைகளிலே ஒன்றாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துருச்சு, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இப்போ குழந்தை பிறந்த உடனே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தானே. அந்த குழந்தைக்காக வாழ்த்து சொல்லுதல், உங்கள் வீட்டில் ஒரு வாரிசு பிறந்திருக்கு, நல்லா இருக்க, பரக்கத்தாக இருங்க அப்படின்னு வாழ்த்து சொல்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடந்தால் வாழ்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும், அது மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமாக சொல்லக்கூடிய, வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறதா என்று குர்ஆனிலே தேடி பார்த்தால், நபிமார்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக ரப்புல் ஆலமீன் வானவர்களை அனுப்பி வைத்தான் என்று குர்ஆனிலே வருகிறது. வாழ்த்து சொல்லுதல் என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு அம்சமாகும்.
குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَنْ جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற செய்தியை சொல்வதற்காக நம்முடைய தூதர்கள் வானவர்கள் வந்தார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சொன்ன உடனே பதில் சலாம் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்ளவில்லை. யாரோ வந்திருக்கிறாங்க, ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வேகமாக அவர்களுக்கு விருந்து தயாரித்தார்கள். குர்ஆனில் வருகிறது, ஃபமா லபிஸ அன் ஜாஅ பிஇஜ்லின் ஹனீத். ஒரு கன்றை அறுத்து சமைத்து விரைவாக கொண்டு வந்து சுட்டு அந்த கறியை அவர்களுக்கு விருந்து உழைத்தார். அவங்க அப்படி முறைச்சி பார்த்தாங்க. வாழ்த்து சொல்ல வந்தவர்கள் எல்லாம் முறைத்து பார்க்கிறார்கள். சாப்பிட்ற மாதிரி தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது, மனித தோற்றத்தில் வந்திருப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் மலக்குகள் என்று புரிந்து கொண்டார்கள். நான் மலக்குகள் தான் சாப்பிட மாட்டாங்கல்ல. இந்த வசனத்தினுடைய விரிவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது, குழந்தை பிறக்கப் போகிறது என்பதையோ அல்லது குழந்தை பிறந்து விட்டது என்பதையோ நம்முடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு செய்தியாக, வாழ்த்தாக சொல்வது, அவர்களுடைய இல்லங்களுக்கு நாம் செல்வது, விருந்தாளிகள் வந்துவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே அந்த வீட்டினர் விருந்து ஏற்பாடு செய்தால் அதிலே கலந்து கொள்வது, இது அனைத்திற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்ற செய்தி இந்த வசனத்துடைய விரிவுரைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்க தான், இடம் கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துருங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி வந்துருங்க. குழந்தைக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது, குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் அதற்காக வாழ்த்து சொல்வது, இது அனைத்தும் ஷரியத்திலே உட்பட்ட ஒரு காரியமாகும் என்பதைத்தான் இந்த வசனத்துடைய விரிவுரைகள் அனைத்தும் தஃசீர்களிலே நமக்கு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறந்துருச்சு. ஹதீஸில் வருது, குழந்தை பிறந்த உடனேயே அதை சுத்தம் செய்ததற்கு பிறகு அதனுடைய வலது காதிலே பாங்கு சொல்லி ஊத வேண்டும், இடது காதிலே இகாமத் சொல்லி ஊத வேண்டும். அதை தகப்பனாரே செய்யலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாம். ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் கூட செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கட்டாயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனேயே வலது காதிலே பாங்கு சொல்லி ஊதினார்கள், இடது காதிலே இகாமத் சொல்லி ஊதினார்கள். பைஹக்கியிலே இந்த அறிவிப்பு பதிவாகி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபூ தாவூத், திருமதி போன்ற கிரந்தங்களிலும் பதிவாகி இருக்கிறது. அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இப்போ குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளிலே முதன்மையான கடமை பாங்கும் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அம்சமாகும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்பதை தாண்டி நபி அவர்கள் இப்படியே ஒரு நபிமொழியில் சொல்லியிருக்கிறார்கள். பைஹக்கியிலே ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பதிவாக இருக்கிறது. உங்களுடைய இல்லங்களிலே குழந்தைகள் பிறக்குமானால் அதனுடைய வலது காதிலே பாங்கையும் இடது காதிலே இகாமத்தையும் ஊதிக்கொள்ளுங்கள் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார். முதலாக இந்த உலகத்தை அந்த குழந்தை பார்க்கிறது. முதலாக இந்த உலகத்திலே அந்த குழந்தை வெளியே வந்திருக்கிறது. சுத்தம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு நாம் பாங்கு சொல்லக்கூடிய, இகாமத் சொல்லக்கூடியதனுடைய மிகப்பெரிய ஹிக்மத், ஒரு நுட்பம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தையும் ஹிதாயத் என்ற நேர்வழியையும் முதலாக அந்த குழந்தையினுடைய செவிகளிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இந்த உலகம் இருக்கிறதே பல்வேறு விதமான ஆபாசங்கள் நிறைந்தது, பல்வேறு விதமான அசிங்கங்கள் நிறைந்தது, ஷரியத்திற்கு புறம்பான இணை வைப்புகள், மூட நம்பிக்கைகள் பலதும் இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது.
நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு வாரிசு முதலாக வருகிறது. அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய தகப்பனும் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களும் முதலாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்ற அசைக்க முடியாத அந்த சப்தத்தை, சங்கநாதத்தை அந்த குழந்தைகளுடைய காதுகளிலே ஊத வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்து வளர்ந்து வாலிபமாகி திருமணம் முடித்து பல்வேறு சொத்துக்களை சேர்த்து எல்லாம் அனுபவித்து வயோதிகத்தை அடைந்து இறந்து போகிற நேரத்திலே அவரை கொண்டு வந்து மையத்தாக வைத்திருப்பார்கள். ஜனாசா தொழுகை நடக்கும். இந்த உலகத்திலே எல்லா தொழுகைக்கும் அதான் உண்டு, இகாமத் உண்டு. ஆனால் ஜனாசா தொழுகைக்கு அதான் கிடையாது, ஜனாசா தொழுகைக்கு பாங்கு கிடையாது, ஜனாசா தொழுகைக்கு இகாமத் கிடையாது. ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? குழந்தை பிறக்கிற போதே அதான் சொல்லி ஆகிவிட்டது, குழந்தை பிறக்கிற போதே இகாமத் சொல்லி ஆகிவிட்டது. ஒரு தொழுகைக்கு அதானுக்கும் இகாமத்துக்கும் உள்ள இடையில் 15 நிமிடங்கள் தான். அதிகபட்சமாக ஃபஜ்ர் போன்ற தொழுகையாக இருந்தால் 30 நிமிடங்கள் இருக்கும். ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான், இந்த உலகத்திலே நீ வாழுகிற வாழ்க்கையின் காலம் என்பது வெளித்தோற்றத்திலே 60 ஆண்டுகளாக 80 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக இருப்பதை போன்று தெரியலாம். உண்மை என்ன தெரியுமா? பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் உள்ளதை போன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையின் அளவு. அவ்வளவுதான். இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. எப்போது நம்முடைய அஜல் முடிகிறதோ, தவணை முடிகிறதோ, அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்தாக வேண்டும். இந்த உயர்தரமான தத்துவத்தை பிறந்த குழந்தைக்கு அது பாலருந்தும் பருவமாக இருக்கிற அந்த நேரத்திலேயே இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் அதற்கு சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேயே உன்னுடைய வாழ்வின் காலமும் மிகச் சுருக்கமானதுதான். இந்த உலகத்திலே நீ வீணடித்து விடாதே என்ற கருத்தையும் அந்த குழந்தைக்குள்ளே அந்த பாங்கும் இகாமத்தும் சேர்த்தே சொல்லி வைக்கிறது என்ற விளக்கத்தையும் விரிவுரைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, குழந்தை பிறந்து வாங்கும் இகாமத்தும் சொல்லியதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சில காரியங்களை செய்ய வேண்டியது பெற்றோரின் மீது கடமையாக இருக்கிறது. குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல. எல்லா குடும்பங்கள்லையும் அது ஒரு மிகப்பெரிய அம்சமாக, ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தல் என்பது நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே குழந்தைக்கு பெயர் வைத்தல் என்பது எப்படி நடந்திருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க. சஹாபாக்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை தங்களுடைய வாயிலே போட்டு மென்று அதை மிருதுவாக்கி தன்னுடைய உமிழ் நீரையும் அந்த பேரித்தம்பழச்சாறையும் சேர்த்து எடுத்து அந்த குழந்தையின் வாயிலே வைப்பார்கள். அதுக்கு பேர் தஹ்னீக்குன்னு பேர். தஹ்னீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பு பண்டங்களையும் வாயிலே வைத்து மென்று அந்த குழந்தையினுடைய வாயிலே வைத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. நபி அவர்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதே போன்று பேரிச்சம்பழத்தை தன்னுடைய வாயிலே போட்டு மென்று அதை மிருதுவாக்கி அந்த குழந்தையின் வாயிலே வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. அதே போன்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அபூ தல்ஹாவுக்கு ஒரு குழந்தை. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு எல்லாம் வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பிறந்த முதல் குழந்தை இந்த அபூ தல்ஹாவுடைய குழந்தை தான். கொஞ்ச நாளாக அந்த இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மத்தியில் குழந்தை பேருங்கிறது கொஞ்சம் தள்ளி போயிருந்தது. அவர்களுடைய சீதோஷ நிலை மாறி இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, அவர்களுடைய உழைப்பு வெவ்வேறாக ஆகியிருந்தது, வியாபாரம் விவசாயம் என்றெல்லாம் இருந்தது. இப்படி பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக குழந்தை பேர் ஒரு சிலருக்கு தள்ளி போய்கொண்டே இருந்தது. அப்போ முதல்ல பிறந்த குழந்தை இந்த அபூ தல்ஹாவுடைய குழந்தை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துகிட்டு வந்தாங்க.
பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு தஹ்னீக் செய்தார்கள். பேரிச்சம்பழத்தை வாயிலே வைத்து மென்று அதை உமிழ் நீரோடு கரைத்து அந்த குழந்தைக்கு வாயிலே வைத்துவிட்டு அப்துல்லா என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. இப்போ குழந்தைக்கு பெயர் வைத்தல் என்பது நபிகளாருடைய காலத்திலே எப்படி நடந்திருக்கிறது. இனிப்பு பண்டங்களையும் பேரிச்சம்பழம் அல்லாத இனிப்பு பண்டங்களையும் வாயிலே வைத்து மென்று அதை குழந்தைகளுக்கு ஊட்டியதாக ஹதீஸிலேயே பார்க்க முடிகிறது. இதுதான் பிற்காலத்தில் அது ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டு தேனை கொண்டு வந்து வாயில் வைக்கிறது, பேர் வைக்கிறது அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பின்னால் உருவாக்கப்பட்ட செய்திகள். அது ஒன்றும் தவறில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த சூழ்நிலைக்கும் இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. காலத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக, ஓட்டத்தின் காரணமாக பல்வேறு விஷயங்கள் சற்று விரிவாகி இருக்கிறது என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அது இஸ்லாத்திலே ஷரியத்திலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு பெயர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்களில் பெயர் வைக்கிற போது வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்கிறாங்க. அது பழக்கத்தில் இருக்கிறது, நாமும் அதை செய்கிறோம். ஏன் அப்படின்னா பிறந்த உடனே அவங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிறது தெரியாது. பல குடும்பங்களில் அந்த பெற்றோர்கள் அதை செய்ய தவறி இருப்பார்கள், உறவினர்கள் செய்ய தவறி இருப்பார்கள். எனவே தான் அது செய்யப்படுகிறதே தவிர பெயர் வைக்கிற போது பாங்கும் இக்காமத்தும் ஓத வேண்டும் என்பது ஷரியத் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அப்படி கிடையாது. பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு இந்த காரியங்களை செய்துவிட வேண்டும். சில பெற்றோர்கள், பல பெற்றோர்கள் அதிலே கவனம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் பாங்கு சொன்னீங்களா இக்காமத் சொன்னீங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு வாத பிரதிவாதம்னா எதுக்கு, குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா நம்ம ஒரு தடவை பாங்க சொல்லிடுவோம், என்ன வந்துட போகுது அப்படின்னு பாங்கு சொல்லி வலது காதிலையும் இக்காமத் சொல்லி இடது காதிலையும் ஊதிட்டு அதுக்கப்புறம் பிஸ்மில்லான்னு சொல்லி பேர் வைக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை வைக்க சொன்னார்கள். அதே போன்று அந்த பெயர் வைக்கக்கூடிய காரியம் எப்போது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸில் அதுவும் வருகிறது. குழந்தை பிறந்த 7ஆம் நாள் செய்ய வேண்டும் என்று ஹதீஸில் வருகிறது. 3 காரியங்கள், 3 அமல்கள் 7வது நாள் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி சுனன் அபீ தாவூதிலே, சுனன் திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. குல்லு குலாமின் ரஹீனத்தும் பி அகீகத்தின் துதுபஹு அன்ஹு யௌமுஸ் சாபிஇ வ யுஹ்லகு வ யுஸம்மா. ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 காரியங்கள் செய்யப்பட வேண்டும். அது 7வது நாள் செய்ய வேண்டும். முதலாவது, தலைக்கு இருக்கக்கூடிய முடியை முழுவதுமாக மழிக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். அகீகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிராணியை அறுத்து ஏழைகளுக்காக சதக்கா செய்ய வேண்டும். இந்த 3 காரியமும் 7வது நாள் செய்ய வேண்டும் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்போ அதில் ஒன்று தான் பெயர் வைத்தல் அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். நபி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் என்னன்னா அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிற பேர் தான். ஹதீஸில் வருது, அஹப்புல் அஸ்மாஇ இலல்லாஹி அப்துல்லா வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான பேரு அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை, அப்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை அப்படிங்கிற பேர் தான் நபி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பேர் அப்படின்னு ஹதீஸில் வருகிறது. அல்லாஹுக்கு பிடித்தமான பேர் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முன்காலங்களில் எல்லாம் நபி அவர்களுடைய காலத்திலே இருந்ததை போன்றுதான் பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. குழந்தையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. குடும்பத்தில் பெரியவங்களோ அல்லது ஊரில் மதிக்கப்படக்கூடியவங்களோ அல்லது ஒரு மார்க்க அறிஞர்கிட்டையோ கொடுத்து இந்த குழந்தை பிறந்திருக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பேரை வைக்கிறாங்களோ அந்த பேரை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வாங்க. அது ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மாறிக்கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இமாம்கள்கிட்ட வந்து கேட்குற பழக்கம் இருந்துச்சு. இப்போ அதுவும் போயிடுச்சு. ஏதாவது ஒரு பேரை சொல்லி அதுக்கு ஏதாவது அர்த்தம் மாற்றமாக இருந்தால், சரி அர்த்தம் தப்பாக இருக்கா, இப்போ வேறு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு மாற்றி வைக்கிறது தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, அவங்க என்ன பேரை சொல்கிறாங்களோ அந்த பேரை வச்சாகணும். அப்படி ஒரு நிர்பந்தம். அதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா, வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்லாம் எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பேரை வைக்கணும். எங்கேயோ ஒரு நெட்டில் பார்க்குறோம், ஒரு வலைதளத்தில் பார்க்குறோம், அதுக்கு ஒரு அர்த்தம் போடப்பட்டிருக்கு, அந்த பேர்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்கப்பட்டதற்கு பிறகு கூட அர்த்தம் சரியில்லாமல் இருந்தால்
அந்த பெயர்களை மாற்ற சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா? பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நம்ம அஜித் ஜோதிடம் பேசுகிறாருன்னு நினச்சிடாதீங்க. ஹதீஸில் வரக்கூடிய விரிவுரைகளில் வரக்கூடிய செய்தி. பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிமார்களில் ஆசியா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க. ஆசியா அப்படின்னா பாவம் செய்யக்கூடியவங்கிற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, உன் மனைவி பேர் என்ன? ஆசியாவா? பேரை மாத்து, ஜமீலான இன்னையிலிருந்து பேர் வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தவறான அர்த்தமுள்ள பெயர்களாக இருந்தால் அந்த பெயரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி இருக்கிறார்கள். ஒருத்தர் வந்தார், உன் பேர் என்ன? நபி கேட்டாங்க. என் பேர் ஹஸன் அப்படின்னு சொன்னார். ஹஸன் அப்படின்னா கெட்டியான பூமிங்கிற அர்த்தம். ஹஸன் அப்படின்னா கவலைங்கிற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியான முரட்டு பேலாக இருக்க போது தெரியுத, அப்படிலாம் வைக்காத, உன் பேர் இன்னையிலிருந்து சஹில் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹில்னா மென்மையானவர் அப்படிங்கிற அர்த்தம், லேசானவர்ங்கிற அர்த்தம். அப்போ தவறான அர்த்தமுள்ள பெயர்கள் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை பிறந்துச்சு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. ஹசனுக்கு ஹசன்னு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஹுசைனுக்கு ஹர்புன்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு முடிவு பண்ணியிருந்தாங்க. நபி வந்தாங்க, என்ன பேர் வைக்க போறீங்க? இல்லை ஹர்புன்னு பேர் வைக்கலான் இருக்கேன். ஹர்புனா போர் அப்படிங்கிற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் அவரை சண்டை போட்டு வைக்க போறியா? அதெல்லாம் வேணாம், ஹுசைனுன்னு பேர் வை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தவறான அர்த்தமுள்ள பெயர்களாக இருந்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை மாற்றி இருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கோ அல்லது நம்முடைய பேர குழந்தைகளுக்கோ அல்லது நம்முடைய மனைவிக்கோ நாம் சார்ந்திருக்கிற உறவுகளுக்கோ இன்றும் கூட வயசு எத்தனை நாளாக இருக்கலாம், தவறான அர்த்தமுள்ள பெயர்களாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நெருக்கமான சம்பந்தம் இருக்கிறது. நாம் எதை பெயராக வைக்கப்பட்டு திரும்ப திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோமோ கூப்பிடப்படுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக அமையும். ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் ஏற்படுத்தி வைப்பார். எனவே நம்முடைய பெயர்களை, குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை, அர்த்தமுள்ள பெயர்களை, குறிப்பாக அரபி பெயர்களை வைக்க வேண்டும். அரபு மொழியிலே பெயர்களை வைக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே அடையாளம், நீக்க முடியாத அடையாளம், அது ஒன்று மட்டும்தான். அந்த பெயரை கேட்டதுனால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்துருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அந்த பெயரை தாராளமாக நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும். அதே போன்று 7ஆம் நாள் அந்த குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலேயே ஒரு முக்கியமான காரியம், அதனுடைய தலைமுடியை முழுவதுமாக மழித்து அந்த முடியை எடை போட்டு, ஒரு 10 கிராம் இருக்கும், அந்த எடை அளவுக்கு வெள்ளியின் மதிப்பு தொகையை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். 10 கிராம்னா இன்னைக்கு வெள்ளி கிராம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபா, ஒரு 1000 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரும் சேர்ந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பிறந்தபோது அவர்களுடைய தலைமுடியை மழித்து அதற்கு பகரமாக வெள்ளியை தர்மம் செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் முஅத்தா இமாம் மாலிக் என்ற நபிமொழி கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. இப்படி செய்வது நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, அந்த குழந்தை நிம்மதியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வளர்வதற்கான வாய்ப்பை அது அமையப்பெறுகிறது என்பதையும் ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. அதே போன்று குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அமல், 7ஆம் நாளிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல், அகீகா கொடுக்க வேண்டும். அகீகா அப்படின்னு சொன்னால் அரபியில் அக்க அப்படின்னா துண்டித்தாருங்கிற அர்த்தம். அந்த 7ஆவது நாள் தான் நம்ம முடிய வெட்டுறோம். அந்த 7ஆவது நாள் தான் அந்த குழந்தைக்காக ஆரோக்கியம், எந்த துன்பமும் வராமல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டை அறுத்து ஏழைகளுக்காக நாம் கொடுக்கிறோம். அகீகா அப்படின்னு சொன்னால் பிறந்த குழந்தையினுடைய முதல் முடி என்ற அர்த்தமும் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகள் பிறந்தபோது அகீகா கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தை பிறந்தால் அகீகா கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே ஒரு அறிவிப்பு வருகிறது, மஅல் குலாமி அகீகத்துன் ஃபஉஹ்ரிகு அன்ஹு தமன் வ அமீது அன்ஹு அல் அதா. குழந்தை பிறந்தால் அகீகா கொடுக்க வேண்டும். அகீகா கொடுக்கிற போது அந்த அகீகா பிராணியினுடைய குர்பானி மாதிரி தான், ஒரு வயசு பூர்த்தியான ஆடு கொடுக்கணும்.
ஆண் குழந்தையாக இருந்தால் 2, பெண் குழந்தையாக இருந்தால் 1. அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை நாம் ஓட்ட வேண்டும். அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வர இருக்கிற துன்பங்களை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். நீக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குழந்தை பிறந்ததுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தானே. அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக இது போன்று பிராணியை அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். குர்பானி பிராணிக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான். அகீகா கொடுக்குற அந்த இறைச்சியை 3ஆக பங்கு வைக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும், நாமும் சாப்பிட்டு கொள்ளலாம். சில ஊர்களில் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, யார் சொன்னதுன்னு தெரியல, அகீகா கொடுத்தா அந்த இறைச்சியை அந்த குழந்தையின் பெற்றோர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது தவறான சட்டமாகும். பெற்றோர்கள் தாராளமாக சாப்பிடலாம். 2 ஆட்டை வீட்டில் அறுத்துட்டு இவன் போய் தனியாக 2 கிலோ கறி வாங்கிட்டு வருவான், விவரம் தெரியாமல். அது தேவையில்லை, சாப்பிட்டு கொள்ளலாம். அகீகா கொடுக்கிற இறைச்சியை வைத்து பெயர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு விருந்தாக தாராளமாக கொடுக்கலாம். இது அனைத்தும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் எடுத்து பாருங்கள். ஏழைகளுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது ஈதுல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்று நோன்பு பெற நாளிலே வருகிறது. ஈதுல் அல்ஹாவாக இருந்தாலும் சரி, குர்பானி கொடுத்து இறைச்சிகளை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று வருகிறது. ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் உங்களுடைய சொத்துக்களை மதிப்பீடு செய்து ஜகாத்து கொடுங்கள், ஏழைகளை கவனிங்கள் என்று வருகிறது. உங்களுடைய வீட்டிலே குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியின் காரணமாக ஆட்டை அறுத்து விருந்து கொடுங்கள், எல்லோருக்குமாக அந்த இறைச்சியை நீங்கள் பங்கிடுங்கள் என்று நமக்கு வருகிறது. எப்படி பார்த்தாலும் ஏழைகளை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாகும். ஹதீஸ் ஷரீஃபில் எப்படி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன அமல் செய்யணும், என்ன காரியமாற்றணும் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யஃஅல் அனில் குலாமி ஷாத்தானி வ அனில் ஜாரியத்தி ஷாத்துன். ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடும், பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடும் நீங்கள் அகீகா என்ற பெயரிலே அதை கொடுத்து அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட, பல இடங்களிலே துண்டு துண்டாக நாம் கேட்டிருந்தாலும் கூட, குழந்தை பிறக்கிற போது ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே அந்த குழந்தையின் பெற்றோர்கள் என்ன என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்பதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது அர்த்தம் தவறான பெயர்களை எப்போதுமே வைக்கக்கூடாது. அல்லாஹுடைய சிஃபாத்துக்களை, அல்லாஹுடைய தன்மைகளை மாத்திரம் குறிக்கக்கூடிய பெயர்களாக நாம் வைப்பதாக இருந்தால் அதோடு அப்து என்ற வார்த்தையை சேர்த்துதான் நாம் சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும். அப்துல் ரஸாக், அப்துல் ஹாலிக் அப்படின்னா அப்துல் ரஸாக் சாஹிப் அப்படின்னா சொல்லணும். அப்துல் ஹாலிக் அப்படின்னா ஹாலிக் சாப் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாலிக் சாப்னா ஹாலிக்னா படைத்தவன்கிற அர்த்தம். அப்போ அல்லாஹுடைய சிஃபத்தாக ஆகிவிடுகிறது. அப்துல் ஹாலிக் சாப் அப்படின்னு சொன்னா படைத்தவனுடைய அடிமை சகோதரர் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அதனால பெயர்களை நாம் வைக்கிற போது எந்த குழப்பமும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாட்டினுடைய அமைப்பிலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் அரபியிலும் எழுதுகிற போது குழப்பம் வராத பெயர்களாக நாம் வைக்க வேண்டும். உதாரணமா பாருங்க, அனஸ் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அனஸ்ன்னு சொல்லி நீங்க தமிழ்ல எழுதினாலும் கரெக்டா இருக்கும், ஆங்கிலத்தில் எழுதினாலும் கரெக்டா இருக்கும், அரபியில் எழுதினாலும் கரெக்டா இருக்கும். இந்த இசட் வர்ற மாதிரி உள்ள பெயர்கள், அது ஹே வர்ற மாதிரி உள்ள பெயர்கள், இந்த மாதிரிலாம் இருந்தா ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி எழுதி தமிழ்ல வேற மாதிரி எழுதி உச்சரிக்கிறப்ப இன்னொரு மாதிரி சொல்லி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். எனவே பெற்றோர்களாக இருப்பவர்கள் அந்த குழந்தைகளுக்கான பெயர்களை தேர்வு செய்வதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையெல்லாம் நமக்கு மார்க்கமாக சொல்லி தந்திருக்கிறான் அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் ரப்புல் ஆலமீன் வழங்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தராக தொழுது கொள்ளுங்கள்.